ஹாய், வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி எந்த ரெசிபியும் பார்க்க போகிறதில்ல. குக்கிங் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் பண்ணின பூஜை அப்புறம் அதுக்குள்ள எடுத்துக்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸை இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். சாமிக்கு எல்லோ கலரில் புடவை கட்டியிருக்கோம். அப்புறம் சாமியோட முகம் வெள்ளியால் ஆனது. சாமியை முடிஞ்ச அளவு எங்களுக்கு என்ன பூவெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த பூவெல்லாம் அவைலபிளாக இருக்கிற பூவை வச்சு நாங்கள் ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். மல்லிகைப்பூ இதெல்லாம் எங்களுக்கு இப்போ கிடைக்கவே இல்லை இந்த சீசனில். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் விநாயகர் பூஜை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம். இப்போ என் கூட இருக்கிறவங்க என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க பையன், என் பையன் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நெய்வேத்தியத்துக்கு பார்த்தா சுயம், வடை, கொழுக்கட்டை, அப்பம், பாயசம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பாயசம், சுயம், வடை இது மூணுமே நான் ரெசிப்பியில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. கொழுக்கட்டை மட்டும் மிஸ்ஸு, அது சீக்கிரமாகவே நான் போடுறேன் அந்த வீடியோவை. நான் இந்த 3 ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூமு. இப்போது அஷ்டகம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. யாரெல்லாம் சுமங்கலிங்களை நாங்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் நான் கூப்பிட்ருந்தேன். எல்லோரும் ரொம்ப சேஃப்டி மெஷர் எடுத்து தான் வந்திருந்தாங்க. மாஸ்க்கு இதெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது சானிடைஸ் பண்ணி தான் அவங்க வந்தாங்க. இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கற்பூர தீபாராதனை காமிக்கிறாங்க எல்லாருமே. தீபாராதனை முடிச்சுட்டு எல்லாருக்கும் நாங்கள் மஞ்சள், குங்குமம், பூவு அப்புறம் தாம்பூலம் எல்லாமே வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்து சாமிக்கு பாட்டு பாடி ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி மேலே ஒரு 3 கயிறு போட்டிருக்கோம். அது எங்களோட நோன்பு கயிறு. நாங்கள் இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான், ஹஸ்பண்டு, பையன் 3 பேர் அந்த கயிறு, சிவப்பு கலர் கயிறு இருக்கு இல்லையா, அதை கட்டிக்கணும். இதான் எங்களோட ஹாலு. எங்கள் ஹாலில் பூஜை ரூமில் வைக்க முடியாது, பூஜை ரூம் ரொம்ப சின்னது. அதனால் பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே ஹாலில் நாங்கள் வச்சுருக்கோம் சாமியை. என்னோடய ஃபுல் நேம் மேகலா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மேக்ஸ்னு கூப்பிட்டு அது அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு. அதனால தான் எங்கள் சேனலுக்கு பேரும் மேக்ஸ் கிச்சன்னு வச்சது. இதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் நானுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். सर्वपाप
ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க பாடி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப சாமி மேலே பயங்கர பக்தி, அதனால் அவங்களும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வாய்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்து எல்லோரையும் அனுப்பி விட்டுட்டு சாமிக்கு ஆரத்தி எடுத்து அது முன்னாடி நாங்கள் கொஞ்சம் நகட்டி வைப்போம். அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லாக்டவுனில் எங்களால் வந்து இவ்வளோ பேரை தான் கூப்பிட முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நான் இல்லாமல் இன்னும் ஒரு 2 பேர் என் கூட இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டைமில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த பூஜையில். நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப கம்மியான டைம் தான் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பண்ண பூஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அந்த சாமியோட அருள் வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.